வணக்கம். MCX கோல்டு ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை 7 மணி, இரவு 7:48 ஜூன் 19, 2026. அதாவது நேற்றைய கேண்டில் இதை மதிப்பீடு செய்தால் ட்ரெண்ட் டவுனு. சரி, என்ன டார்கெட் காமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,45,337, 1,41,365, 1,37,393 இந்த நிலைகள் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் முதல் சப்போர்ட்டை உடைக்கட்டும். உடைத்தால்தான் இந்த நிலைகள் சாத்தியம். இப்போ என்னென்னா, இந்த முதல் நிலைக்கு பக்கத்திலேயே இது ரீபவுண்ட் ஆகிடுச்சு. ரீபவுண்ட் ஆகி இங்கிருந்து இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஹைலேருந்து இப்போ இறங்குது. இப்போ ஃபர்தராக திரும்பவும் இறங்குமா, இல்லை இங்கிருந்து இப்படி ரீபவுண்ட் ஆகுமா, இதுதான் கேள்வி. இப்போ நிலைகள் என்னவென்று பார்த்து விடுவோம். இப்போ பொறுமையாக பார்க்கணும். அதுதான் ஒரு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ட்ரெண்டை. முதல்ல நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பார்க்குறோம். நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,49,309. இப்போ நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதற்கும் கீழே வர்த்தகமானால் இப்போ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டவுன் ட்ரெண்டுங்கும் போது டார்கெட் என்னென்னா 1,48,860. இது நேற்றைய லோ. அப்புறம் 1,45,337. இப்போ இது டிமாண்ட் ஜோன் என்று கருதலாம். இதை எங்கு வேண்டுமானாலும், இந்த நிலையில் எங்கிருந்து வேண்டுமானாலும் ரீபவுண்டாக வாய்ப்புண்டு. இதுதான் நிலைகள். இப்போ என்ன ஆச்சு, இதற்கு பக்கத்தில் ரீபவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கிருந்து இங்கே செல்லுமா, அல்லது இங்கிருந்து இங்கே திரும்பவும் இதை உடைக்குமா? இதை உடைத்தால் உங்களுக்கு இந்த நிலைகள் சாத்தியம். இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டு. சரி, இப்போ பார்த்துருவோம். இப்போ இங்கிருந்து மேலே ஏறினால் என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தா 1,48,860. அப்புறம் நேற்றைய க்ளோசிங்கான 1,49,309. இது மைனர் ஹடல்ஸ்னு வச்சுக்கலாம். இதை தாண்டினால்தான் உங்களுக்கு பையிங் வரும். எது வரைன்னா 1,58,831, 1,53,286. இந்த நிலைகள் எப்படின்னா சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. இதுதான். இப்போ இது டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் இதை உடைத்தால் பெரிய வெள்ளங்கம் இருக்குது, பெரிய செல் ஆஃப் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டினால் சப்ளை ஜோன் இங்கே இருக்குது. இந்த நிலைகள் இதுதான். சரி, இப்போ நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன் எது தெரிஞ்சிச்சு, சப்ளை ஜோன் எது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னா, சரிவு 1,41,365 வரை தொடரும். அதே சமயம் 1,41,365க்கும் 1,37,398 இடையில் வாங்கலாம். அதே சமயம் 1,37,390 வரை உடைக்கக்கூடாது. இதுதான் கீழே உள்ள நிலைகள். சரி, இதை தாண்டுமா அப்படின்னு கேட்டால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்கணும், தாண்டாது என்று கருதுகிறார். தாண்டினால் அன்எக்ஸ்பெக்டட் பையிங் 1,57,253 வரை செல்லும். அதே சமயம் இந்த நிலைகளுக்கு இடையில் சென்றால் இருக்கிற பொசிஷனில் விற்கலாம். ஆனால் அதே சமயம் 1,69,225 தாண்டக்கூடாது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.